20 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மச்சான் ஒரு 25,000 செக் தர உன் அக்கௌண்ட்டில் போட்டு அப்புறமா கேஷ் எடுத்துறியா அப்படிமா. ஏன்னா இல்லை என்னால் பேங்க் போக முடியல, டைமே இல்லை அப்படிம்பாங்க. நமக்கு தெரியாது அவன் ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கான்னு. பெங்களூர்ல பஸ்ஸில் டிரைவருங்க எடுத்துகிட்டு வராங்கல்ல, அது கிரைம். அது வந்து கிரைம், பக்கா கிரைமு. ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி பாரிஸில் போய் கோவிந்தப்ப நாயகன் ஸ்ட்ரீட்டில் வந்து நைட்டியை மொத்தமாக ஒரு 100 வாங்கிட்டு வந்தா 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்றா டபுள் ப்ராஃபிட்டு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நல்லா போடும், 2 டைம்ஸ் தான் போகாதுங்க. அந்த முதல் 100 வாங்கிட்டு வந்ததில் 20 தான் போகும், அதுக்கப்புறம் போகாது. உங்களுக்கு அந்த 20 பேரை தாண்டி யாரையுமே தெரியாது. இது வந்து நிறைய பேர் வந்து நாம ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்கோம்னு தெரியாமலே மாட்டிருப்பான். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் TS கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். மணி மியூல் சைபர் கிரைம் ஒரு பெரிய விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. முதல்ல மணி மியூல்னா என்ன? மணி மியூல்ன்றது வந்து ஏமாத்துறது இல்லை. எனக்கு வந்து பணத்தை, அதாவது அந்த காலத்தில் கொஞ்சம் நான் சொல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சில தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி போகணுன்னு போய் பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, மச்சான் ஒரு 25,000 செக் தர உன் அக்கௌண்ட்டில் போட்டு அப்புறமா கேஷ் எடுத்துறியா அப்படிமா. ஏன்னா இல்லை என்னால் பேங்க் போக முடியல, டைமே இல்லை அப்படிம்பாங்க. நமக்கு தெரியாது அவன் ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கான்னு. சரின்னு கொடுன்னு வாங்கி செக்கை போட்டு அப்புறம் நம்ம பொறுப்பாக போய் பேங்க்கில் போய் க்யூவில் நின்று 25,000 பணத்தையும் எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், வா சாயங்காலம் சரக்கடிக்கு போகலாம் அப்படிமா. சரி அப்படின்னா அப்படியே போயிடும். ஆனால் உண்மையிலே அவன் என்ன பண்ணியிருப்பானா, இது மாதிரி 10 பேர்கிட்ட சொல்லி பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு அதெல்லாம் வெண்டாருக்கு கொடுத்த பேமெண்ட்டுன்னு கணக்கு எழுதிடுவான். அவனுக்கு கிளைண்ட்டுக்கு பணம் வந்தது இல்லை, அதில் பிக்சர் 2.5 லட்ச ரூபா இருக்குது. இதை கணக்கு காமிச்சா டேக்ஸ் கட்டணும். வெண்டார் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஒரு 10 பேர்கிட்ட செக்கப் போட்டு அவன்கிட்ட கொடுத்தது எனக்கு தெரியாது, என்கிட்ட கொடுத்தது இவனுக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு 10. அதுக்கப்புறம் தான் தெரியவே வந்தது, ஓ இப்படி கூட பண்ணலாமா அப்படின்னு. 25,000 ரூபாய் பெரிய அமௌண்ட் பேங்க்ல கவனிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம டக்குன்னு செக்கை போடுவோம், 2 நாளில் மறுநாள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். கிரெடிட் ஆனோடனே வித்ட்ரா பண்ணி நம்ம வச்சுக்கோ அப்படின்னு கையில் காசு கொடுத்துருவோம். அவர் ஜாலியாக அவர் கேஷ் வாங்கிட்டு வீட்டில் போய் கொண்டு போய் வச்சுப்பாரு, டாக்ஸ் கட்ட மாட்டார். அப்படிலாம் அதுவும் ஒரு வகையான மணி மியூல் தான். இப்போ அந்த மணி மியூலாவது கொஞ்சம் ஒரு ஆத்தென்டிக் பிஸ்னஸில் வந்த வருமானத்தில் அவன் கொஞ்சோண்டு டாக்ஸை ஏமாத்துறான். அதுவும் ஏமாத்து வேலை தான், கவர்மெண்ட்டை ஏமாத்துறது. இங்கே வந்து ஒட்டுமொத்தமாகவே ஏமாத்து வேலை. எவனையும் மிரட்டி காசை பிடிங்கி அந்த காசை லீகல் ஆக்கிடுறான் அவன். அந்த லீகல் ஆக்கிறதுக்கு பொதி சுமக்கிற கழுதை மாரி இவங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பயன்படுது. அதனால தான் அதை வந்து மணி மியூல், பொதி சுமக்கிற கழுதை அப்படின்ற அர்த்தத்தில் தான் மணி மியூல்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஊரெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்கு. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மானாமதுரை இங்கெல்லாம் மாட்டியிருக்காங்க. ரேண்டமாக மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில். அந்த வாட்ஸ்அப்பை நீங்கள் ட்ரேஸ் பண்ண முடியாது. இல்லை இது கிரைம்னு உங்களுக்கு எப்படி தெரியாது போச்சு? நான் எதுவுமே பண்ணலையே, நான் எங்கேயும் வெளியே போகல, நான் வீட்டில் இருக்கேன். ஒருத்தன் சொல்கிறான் நான் 1 லட்சம் அனுப்புகிறேன், ஒரு 20 ஃபோன் நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிடுங்க அப்படின்றான். அவனும் அப்படிலாம் உங்களை உடனே நம்ப மாட்டான். முதல்ல ஒரு 5,000 ரூபா போடுவான், இந்த நம்பருக்கு அனுப்புங்க அம்மா. அனுப்புறியா, ரைட்டு, இந்தா ஒரு 500 ரூபா வச்சுக்கணும், ஒரு 500 ரூபா போடுவான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. இந்த 500 உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜுங்க. அப்புறம் இன்னொரு 10,000 ரூபா போடுவான், இந்த 2 நம்பருக்கு அனுப்புமா. நீங்கள் கரெக்டாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா உடனே ஒரு 500 ரூபா வரும். நல்லா இருக்க. நான் தான் சொன்னேன் 25% அவனுக்கு குஷன் இருக்குது. 1 கோடி ரூபான்னா 25 லட்சம் அவன் செலவு பண்ண தயார் அதை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு. அடுத்தால என்ன பண்ணுவான், 10,000 விலை 20,000 போட்டு 4 நம்பருக்கு அனுப்புமா. கரெக்டாக அனுப்பிச்சு கரெக்டாக தான் அனுப்புகிறான், ரைட்டு, இந்த ஒரு 50,000 இதை வந்து இந்த 10 அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அப்படிமா. நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. ஐயா சூப்பர்ப்பா, உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு 2,500 ரூபா சம்பாதிச்சேன் சொன்ன. இவே மெசேஜ் போடுவார் வாட்ஸ்அப்பில், நாளைக்கும் இந்த வேலை இருந்து சொல்லுங்க, நான் செய்கிறேன். இது அந்த குதிரை பந்தயம் மாதிரி கட்டும் போது வெற்றி ஆயிடுச்சுன்னா இல்லை, குதிரை பந்தயம் வந்து டோட்டலாக வேறங்க. அது வந்து என்னது, அது வந்து ஸ்பெகுலேஷன் தான், சூதாட்டம். அது இது சூதாட்டம் கிடையாது, இது ஃப்ராடு. இது சூதாட்டன்றது எப்படின்னா, நீங்க பெட்டு கட்டுறது.
ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறது கூட சில நேரம் ஸ்பெகுலேஷன் தான். 100 ரூபாய்க்கு ஒரு பங்கு வாங்கிட்டு அது விலை ஏறிச்சுன்னா 105 ரூபாய்க்கு வித்தரலாம். லாட்டரி டிக்கெட் வாங்கி பரிசு விழுந்தா வின் பண்ணலாம். ரம்மி ஆடி காசு வந்தீங்கன்னா ஜெயிச்சா காசு வரும். குதிரை பந்தயத்தில் பணம் கட்டினா காசு வரும். கிரிக்கெட் வீரர் மேல பணம் கட்டி காசு வரும். இதெல்லாம் சூதாட்டம். இது வந்து பக்கா ஃப்ராடு. இது இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், சார் நான் ஒரு பேக்கெட் தரேன், இதை கொண்டு போய் பாரிஸ்ல ஒரு இடத்துல கொடுத்துருங்க, பத்திரமா கொடுத்துட்டீங்கன்னா 10,000 ரூபாய் காசு தருவாரு அப்படின்னு சொல்லி கஞ்சா போட்டத்தை கொடுத்தா போகல. எனக்கு அந்த பேக்கெட்ல என்ன இருந்ததுன்னே தெரியாதுங்க அப்படின்னு போலீஸ் பிடிச்சா சொல்ல முடியுமா? இல்ல இது மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்லாம் கூட நடக்குது இல்ல. இப்போ பெங்களூர்ல பஸ்ல டிரைவருங்க எடுத்துட்டு வராங்கல்ல, அது கிரைம். அது வந்து கிரைம், பக்கா கிரைம். அது நீங்க எந்த பேர்ல வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ பஸ்ல சாதாரண கஞ்சான்னு நான் குறிப்பிட்டு சொல்லல, பார்சல்னாவே அது மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் நடக்குது. அதுக்கு தனியா நார்காட்டிக் பியூரோ இருக்கு, அவங்க அதுக்கு உண்டான வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது போல இதுவும் ஒரு வகையான கிரைம். மணி லாண்டரிங், PMLAன்னு சொல்லக்கூடிய மணி லாண்டரிங். இல்லீகலா வந்த பணத்தை லீகலா கன்வெர்ட் பண்றீங்க. அந்த கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்களும் ஹெல்ப் ஆயிருக்கீங்க. PMLA ஆக்ட்ல கேஸு, ஜெயிலு, ஃபைனு, இவ்வளோ விஷயம் இருக்கு அதுல. அது தெரியாம ஃபன்னு அப்படின்னு நினைச்சிட்டு பண்றது இது. யோசிச்சு பாருங்களா, 5,000 ரூபா ஒருத்தர் அனுப்புறான், அது சொல்ற நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டீங்க, அனுப்பிச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறீங்க. அப்படியே பொறுப்பா ரொம்ப வேலையில சின்சியர்ல நம்ம எல்லாம் வேலைக்காரனா இருப்புன்னு அப்படியே அனுப்பிச்சு விட்டா 100 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போடுவான். நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்னு 100 ரூபா கொடுத்தான், ஆசை காட்டி வாங்கிடுறான். அப்ப இதை வந்து நம்ம ஒரு குற்ற செயலுக்கு துணை போறோம்னு தெரியாமலே போய் மாட்டிப்பாங்க அப்பாவிகளா. சில பேர், நிறைய பேருக்கு வந்து நீங்க இந்த லேடிஸ் பார்த்துருக்கீங்களா, புடவை பிஸ்னஸ், நைட்டி பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. அதை தாண்டி ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அதை ஆரம்பிச்சு ஒரு செட்டு போய் பாரிஸில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து வேலூரில் தறி போட்டிருக்காரு, அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படி இப்படி ஏதாவது ஒரு கதையை சொல்லி, இது மாதிரி தான் யூடியூப்பில் பார்ப்பாங்கல்ல, பார்த்து அவங்களும் அதே மாதிரி ஒரு கதையை சொல்லி சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க யார்கிட்ட விற்க முடியும்? அங்க இருக்கிற அக்கத்துல தான். மொத்தமே அவங்களுக்கு ஒரு 20-25 பேர் தெரியும். அந்த 25 பேரை தாண்டி அவங்களால விற்க முடியாது. உண்மையா இல்லையா? ஆமா. அப்ப அது போல ஒரு நம்புறாங்க பாருங்க. ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு நம்மளும் இது மாதிரி பாரிஸ்ல போய் கோவிந்தப்ப நாயகன் ஸ்ட்ரீட்ல வந்து நைட்டியை மொத்தமா ஒரு 100 வாங்கிட்டு வந்தா 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு வித்தா டபுள் ப்ராஃபிட். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நல்லா போடும், 2 டைம்ஸ் தான் போவாதுங்க. அந்த முதல் 100 வாங்கிட்டு வந்ததுல 20 தான் போவோம், அதுக்கப்புறம் போவாது. உங்களுக்கு அந்த 20 பேரை தாண்டி யாருமே தெரியாது. சரி 30 பேரை தெரியும்னா 30 பேரும் வாங்குவாங்களா? அவங்கள வாங்க வைக்கிறதுக்கு நீங்க ஒவ்வொருத்தையும் 1 மணி நேரம் கதை பேசணும். என்னாச்சு, உங்க பையன் எங்க போனாங்க அப்படின்னு. அப்புறம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு 1/2 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு தான் கடைசியாக சொல்ல மறந்துட்டேன்னு, நான் ஒரு நைட்டி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படிங்களா, எங்க காட்டுங்க பார்ப்போம். நல்லா இருக்கீங்க, நல்லா ஒரு 2 எடுத்துக்கங்க. இல்லை 2 இல்லை எடுத்துக்கங்க, மற்றவங்களுக்கு தான் 250, நீங்கள் 200 ரூபா கொடுக்க போதும். இப்போ காசு கொடுங்க, நீங்கள் அப்புறமா கொடுங்க. இவ்வளோலாம் பண்ணி விற்றா கூட அந்த 30க்கு மேலே விற்க முடியாது. அந்த ரேஞ்சில் வந்து இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட உங்கள் 5,000 ரூபா போடுறேன், நீ சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா ஒவ்வொரு 5,000த்துக்கும் 100 ரூபா தருவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். அதில் தான் போய் சிக்கிறது. இது வந்து நிறைய பேர் வந்து நாம் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்கோம்னு தெரியாமலே மாட்டிருப்பான். அவன் நம்ம அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது இல்லீகல்னே தெரிஞ்சிருக்காது. ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததே தெரியாமல் இருக்கும். அவங்கள ஒன்றும் போலீஸ் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்கள் 100 ரூபா கமிஷன் வாங்கியிருந்தீங்கனாலே உங்களை பிடிச்சி உள்ள வச்சுருவாங்க. ஏன்னா 2 மாதம் முன்னாடி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எல்லா மொபைலும் இதே மாதிரி அன்னெசரியா அவங்களோட அக்கௌண்ட்டை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண விடாதீங்கன்னு அது அவேர்னஸ் கொடுத்தா. அன்னெசரியா இல்லைங்க, உங்கள் அக்கௌண்ட்டை மற்றவங்கள்ட்ட யூஸ் பண்ண கொடுத்தாலே அது இல்லீகல், அது குற்ற செயல். அது சரியா? அதிகபட்சம் நான் செய்கிற குற்றச்செயல்லாம் என்ன பண்ணுவேன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து, தம்பி வரு அப்படியே ஜிபேல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நமக்கு ஆட்டோக்கு பே பண்ணாதான் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆட்டோவில் போய் ஏறிக்கணும் 500 ரூபா கொடுத்தோம்னா அவன் சில்லறை இல்லைம்மா
தலைவலியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறது, அப்படியே பேலன்ஸ் ரொம்ப லோவாக இருக்குன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து ஒரு ஜிபே பண்ணி விட்ருங்க அப்படிங்கிறது. இதுதான் அதிகபட்சமாக நம்ம வந்து அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுன்றது பண்ணிடுவோம். அதுவே கூட பண்ணக்கூடாது. பணம்ன்றதே வந்து டிரான்சாக்ஷனுங்க. நான் உங்கள்ட்ட 1000 ரூபா கொடுத்தேன்னா அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு சேவை கிடைக்கணும், இல்லை ஒரு பொருள் கிடைக்கணும். அப்போதான் அந்த பணம் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த பணம் கொடுத்தாலே தப்பு. அது இல்லைன்னா தானமாக கொடுக்கலாம், சும்மா வச்சுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா? ஸோ உங்கள் அக்கௌண்ட்டை எந்த வகையில் யார் பயன்படுத்தினாலும் அது குற்றச்செயலாகத்தான் முடியும். இப்போ இது போல ஈடுபட்டு இருந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் எப்படி கிரைம் கேஸ்? கிரைம் தான், கிரிமினல் கேஸ் தான். கிரிமினல் கேஸ் தான். பிஎம்எல்ஏ ஆக்டுங்க. பிஎம்எல்ஏ அண்டர் பிஎம்எல்ஏ ஆக்ட்ல தான் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது எந்த சட்டத்தின் கீழே அரெஸ்ட் பண்றாங்கன்னு கேட்பாங்கல்ல, என்ன சார்ஜ்னு. மணி லாண்டரிங் தான் சார்ஜ். பணத்தை இல்லீகலாக பட்டுவாடா செய்வதற்கு உதவிய குற்றம். இந்த எலெக்ஷன் டைம்ல 3 கோடி 4 கோடி ட்ரெயின்ல எல்லாம் தூக்கி போய் மாட்டினாங்களே, அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு கிடையாது. அதேதான். ஆமா, அது பிசிக்கலா எடுத்துட்டு போனா நீங்க அக்கௌண்ட் வழியா கொடுத்துருக்கீங்க. இந்த ட்ரெயின்ல ஒருத்தன் 3 கோடி கொண்டு போய் மாட்டினானு, அவன் பணமா? இல்ல. அவன் கொண்டு போய் செலவு பண்ண போறானா? இல்ல. அப்ப இங்க ஒருத்தர் கொடுக்குறாரு, அதை கொண்டு போய் வேற ஒருத்தர் அவன் கொடுக்குறான். அதே தானே இங்கேயும் பண்றீங்க. ஒருத்தன் அவங்க அக்கௌண்ட்ல அனுப்புறான், அதை நீங்க வேற ஒருத்தருக்கு அவன் சொன்னா அதுக்கு அனுப்புறீங்க. அவன் ட்ரெயின்ல ஏறி போனா நீங்க மொபைல்ல இருந்து அனுப்பிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக அது தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அது மூலமாக ஒரு கமிஷன் வாங்கியிருக்கீங்களா, கண்டிப்பா உங்க மேல கேஸ் இருக்கு. இது போல அப்பாவிகள் எல்லாம் இது போல அந்த ட்ராப்ல சிக்க வைக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தப்பிக்கிறது என்ன வழி? ரொம்ப சிம்பிள். பேராசைப்படாதீங்க. மந்திரத்தில் மாங்காய் காய்க்கும்னு நம்பாதீங்க. பணம் வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பணம் வேணும்னா வேலை செஞ்சு தான் ஆகணும். வேலை செஞ்சு சம்பாதிச்சா மட்டும்தான் பணம் கிடைக்குமே தவிர வேறு எது பண்ணாலும் அது பூரா ஏதோ ஒரு வகையில் க்ரைமாக போய் மாட்டோம். இல்லை உங்கள் பணத்தை இழந்துருவீங்க. ஒன்று பணத்தை இழப்பீங்க, இந்த சூதாட்டம் ரம்மி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா பணத்தை இழந்துருவீங்க. இந்த மாதிரி எங்கேயா போனீங்கன்னா கேஸில் போய் சிக்கிப்பீங்க. அதுவும் இந்த கேஸ்லாம் வந்து ரொம்ப சீரியஸான கேஸு. பிஎம்எல்ஏ ஆக்ட்லாம் வந்து ரொம்ப சீரியஸான ஆக்ட். இந்த பிஎம்எல்ஏல சார்ஜ் ஷீட்டே போடாமல் அமைச்சர் செந்தில் பாலாஜியெல்லாம் 1 வருஷம் உள்ளே இருந்தார். அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான அஃபென்ஸுன்றதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பிஎம்எல்ஏல நீங்கள் கேஸ் போட்டாங்கன்னா நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும் என்னென்னு, நான் தப்பு செய்யலைன்னு. அவங்க போலீஸ் வந்து உங்கள் மேலே வேறுமனே பிஎம்எல்ஏ இவர் பண்ணாருன்னு கேஸை மட்டும் போட்டு ஃபைல் பண்ணால் கோர்ட்டில் கொண்டு போய் விட்டுலாம். ஓகே, மற்றதெல்லாம் வந்து போலீஸ் ப்ரூவ் பண்ணணும். ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஆமாம் இவர் கொலை பண்ணாருன்னு போலீஸ் தான் நிரூபிக்கணும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே பிஎம்எல்ஏல மாட்டியிருக்கீங்கன்னு கேஸை போட்டாங்கன்னா நீங்கள் தான் நிரூபிக்கணும், நான் பிஎம்எல்ஏல ஈடுபடல, மணி லாண்ட்ரிங் நான் பண்ணலைங்கன்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும். இல்லை தண்டனைகளும் ரொம்ப சிவியராக இருக்கும். அதனால் சில 100களுக்கும் சில 1000களுக்கும் ஆசைப்பட்டு போய் எங்கேயாவது போய் இது மாதிரி சிக்கிக்காமல் இருக்கணும். அது சிக்கிக்காமல் இருக்கணும்னா பேராசைப்படாதீங்க. அவ்வளோதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். நான் எப்போ அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு கண்ணுக்கு நேராக அப்படியே ஆட்டும்போது அது அந்த ஆசையை கட்டுப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் உழைக்காமல் வந்த பணம் நம்ம பணம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்துக்கு மேலே ஆசைப்பட மாட்டீங்க. ஒருத்தருக்கு ஒரு ஞானோதயம்னு எப்பாவது வரும், இந்த மாதிரி மாட்டி தான் ஞானோதயம் வரணும் உங்களுக்கு அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வேலை நம்ம சிக்கலைன்னு நினச்சி சிக்காதவங்க சந்தோஷப்பட்டுவீங்க. அதில் தொடர்ந்து ஈடுபடாதீங்க. அவ்வளோதான் சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.